உங்கள் வீடு தேடி வரும் அரசு. உங்களுடன் ஸ்டாலின். அண்மை செய்தி. கேரள முன்னாள் முதலமைச்சர் அச்சுதானந்தன் காலமாகியுள்ளார். அவருக்கு வயது 102. கம்யூனிஸ்ட் இயக்கத்தின் முக்கிய தலைவரும் விடுதலை போராட்ட வீரருமான அச்சுதானந்தன் தற்போது காலமாகியுள்ளார். கேரள முன்னாள் முதலமைச்சர் அச்சுதானந்தன் தற்போது காலமாகியுள்ளார். கம்யூனிஸ்ட் இயக்கத்தின் முக்கிய தலைவரும் விடுதலை போராட்ட வீரருமான அச்சுதானந்தன் காலமாகியுள்ளார். கேரள முன்னாள் முதலமைச்சர் அச்சுதானந்தன் காலமாகியுள்ளார். இது தொடர்பான கூடுதல் விவரங்களோடு இணைகிறார் நமது செய்தியாளர் பாரி கார்த்திக். வணக்கம் பாரி கார்த்திக். கேரள முன்னாள் முதலமைச்சர் காலமாகியுள்ளார். அவருடைய அரசியல் வாழ்க்கை பயணம் தொடர்பான விவரம். வணக்கம். கேரள முன்னாள் முதல்வரும் கம்யூனிஸ்ட் கட்சியினுடைய மூத்த தலைவருமான அச்சுதானந்தம் அவர்கள் தற்போது தனது 102 வயதில் காலமாகியிருக்கிறார். கேரளாவில் 2006 முதல் 2014 வரை அவர் முதலமைச்சராக இருந்தார். பல்வேறு தனிப்பட்ட வாழ்க்கைக்காக அவர் தொடர்ச்சியாக போராடி வந்தார். குறிப்பாக கேரளாவில் இருக்கக்கூடிய தொழிற்சங்க பிரச்சனையிலிருந்து சமூக மாற்றத்திற்காக சமூக பிரச்சனைகள் வரை அவர் தொடர்ச்சியாக போராடி வந்தார். அவர் காலகட்டம் என்பது கேரளாவில் ஒரு முக்கியமான ஒரு காலகட்டமாக கேரளா வளர்ச்சியில் பங்கு இருந்தது. அதன் அடிப்படையிலே பல்வேறு முனையங்களில் தொழிற்சங்கத்தை கட்டியமைத்தவர். கிட்டத்தட்ட சுதந்திர இந்தியாவுக்கு முன்னதாகவே அவர் தொழிற்சங்கத்தில் ஈடுபாடு கொண்டு 1934 முதலே அந்த தொழிற்சங்கம் உருவாக்கத்துக்கு மிகப்பெரிய போராட்டம் உருவாக்கியவர். தற்போது உடல்நலைக்குறைவின் காரணமாக கடந்த 1 மாத காலமாக அவர் மருத்துவமனையில் இருந்திருக்கிறார். இந்நிலையில்தான் அவர் தற்போது உயிரிழந்திருக்கிறார். இந்திய அளவில் பொதுவுடைமை கட்சியின் மிகப்பெரிய ஒரு ஆளாகவும் இந்தியா முழுமைக்கும் சமூக சீர்திருத்தங்களில் போராட்டங்களை கொண்டு வந்து வரும் கேரள அரசியலில் ஒரு முக்கியமான தலைவராக கூடிய அச்சுதானந்தன் தற்போது மரணமடைந்திருக்கிறார். தன்னுடைய 102வது வயதில் தற்போது அவர் மரணமடைந்திருக்கிறார். கிட்டத்தட்ட கேரளாவினுடைய முதலமைச்சராக இருந்தபோது பல்வேறு விஷயங்களை, குறிப்பாக 2006ஆம் ஆண்டில் அச்சுதானந்தன் தலைமையில் அரசாங்கத்தில் தான் பல்வேறு சர்வதேச முனையம், அதாவது ICTT என்பதை உருவாக்கினார். அதன் தொடர்ச்சியாக மத்திய அரசினுடைய திட்டமாக இருந்தாலும் அச்சுதானந்தன் அங்கு வகுத்த இந்த சாலை மற்றும் ரயில் பாதைகளுக்கு தேவையான நிலத்தை கையகப்படுத்த வலுவான நடவடிக்கை எடுத்து வந்து குறிப்பிடத்தக்கது. அதே போல கொச்சியில் சர்வதேச கொள்கலன் டிரான்ஸ்போர்ட் அந்த தொழிற்சாலையும் அவர் உருவாக்கி வந்தார். மேலும் பல்வேறு வடிவங்களில் கடந்த 2009 அறிவிக்கப்பட்டு தொடர்ச்சியாக பல்வேறு 2009ஆம் ஆண்டு பல்வேறு தொழிற்சங்கங்களை உருவாக்குவதற்கு காரணமாக இருந்தார். அவர் ஆட்சி காலத்தில் தான் 20,000 பேருக்கு வேலைவாய்ப்பு மற்றும் 800 கோடி முதலீட்டை எதிர்பார்க்கும் வகையில் பல்வேறு தொழிற்சாலை பூங்காக்களும் அமைக்கப்பட்டிருக்கிறது. அரசியல் கட்சி இந்தியாவில் மிக மூத்த தலைவராகவும் இந்திய சுதந்திர போராட்ட தியாகவும் இருந்த அச்சுதானந்தன் தற்போது மரணமடைந்திருக்கிறார். அது மட்டுமல்லாமல் கேரளா மட்டுமல்லாமல் இந்தியா முழுக்க பொதுவுடைமை சித்தாந்தங்களை கொண்டு செலுத்துவதிலும் மிகப்பெரிய ஒரு முக்கியத்துவம் வாய்ந்த மனிதராக திகழ்ந்தார். ஒட்டுமொத்த கேரளாவும் தற்போது ஒரு வலுவான கம்யூனிஸ்ட் கட்சியினுடைய அடித்தளமாக அமைவதற்கு அச்சுதானந்தனுடைய தொடர்ச்சியாக அந்த முயற்சியும் நடவடிக்கையும் தான் அது முதல் காரணமாக இருக்கும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. 1923ஆம் ஆண்டு பிறந்த அவர் தற்போது, அதாவது இன்று 102வது வயதில் காலமாகியிருக்கிறார். தொடர்ச்சியாக 102 வயது வரை பல்வேறு அரசியல் தளங்களில் அவர் போராடி வாழ்ந்திருக்கிறார். மற்றும் அரசியல் கட்சியில் யதார்த்தமாகவே அவர் இயல்பாகவே போராட்ட குணம் மிகுதியாக தான் அவர் கம்யூனிஸ்ட் கட்சியில் தொழிற்சங்கத்தில் உருவாகி தற்போது மிகப்பெரிய அளவிற்கு அவர் வளர்ந்திருப்பது முக்கியமான காரணமாக இருக்கும். பல்வேறு புத்தகங்களும் அவர் பற்றி வந்திருக்கின்றன. தொடர்ச்சியாக கேரளாவை மட்டுமல்லாமல் சுதந்திர இந்தியாவில் அவர் ஆற்றிய பணிகள் என்பது மிகுந்த முக்கியத்துவம் வாய்ந்த பணியாகவே கருதப்படுகிறது. தற்போது 102வது வயதில் அவர் மரணமடைந்திருக்கிறார். கேரளாவை பொறுத்தவரைக்கும் தலைவராக மட்டுமல்லாமல் ஒட்டுமொத்த இந்தியாவினுடைய பொதுவுடைமை கட்சியினுடைய தலைவராகவும் அவர் திகழ்ந்தார் என்பது குறிப்பிடத்தக்கது. விவரங்களுக்கு நன்றி பாரி கார்த்திக். உங்கள் வீடு தேடி வரும் அரசு. உங்களுடன் ஸ்டாலின்.